Hi, hello, welcome back to music. என்ன பார்க்க போறோம்டா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணி, அதாவது அது வந்து என்னோட யூடியூப் சேனல், சாரி எங்களுக்கு அந்த நேம் சரியா வரையிலேண்டா, அப்ப அது வந்து பார்த்துருக்கோம். அதை வந்து ரியாக்ட் பண்ண சொல்லி இருக்கிறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக அது வந்து 90s கிட்ஸ் என்றால நாங்களும் 90s கிட்ஸ், நானும் தான். நீங்க 90s, நான் 90s கிட்ஸ் தான். இதோட வயசை சொல்லக்கூடாது. படி போட்டு நாங்கள் ரியாக்ஷன் உள்ள போவோம். அப்படி பார்த்துட்டு வந்து பார்த்துருவோம். ஹை டென்சிட்டி தான். என்னடா பேண்ட் மேல பேண்ட் போடுறீங்க? பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஏய், நீ பிசிக்ஸ் எல்லாரும் படிச்சுட்டு வர சொல்லியிருக்காண்டா. ஓரல் டெஸ்ட் வைப்பேன், ஆன்சர் சொல்லாட்டி பின்னாடியே இருப்பேன். போன வாட்டியே அடிச்ச அடிக்கி என்னால 3 நாளா உட்காரவே முடியல. நம்மளால அடி தாங்க முடியாதுப்பா. இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாம படிச்சுட்டு வந்திருக்கலாம்ல. என்னடா சொல்ற துரோகி? படிச்சுட்டு வந்துட்டியா? ஆமாடா, படிச்சுட்டு வந்துட்டேன். Every action has an equal and opposite reaction. எங்க கிளாஸ்ல என்ன நடக்கும்னா, When a இது whole ஒரு சம்பவம் body is நடந்திருக்கு. wholly or partially பின்னால சொல்றேன். immersed in a liquid, that apparent loss of weight equal to the weight of the liquid displaced by it. ஓம்ஸ்லா கரையிலேயே மேல கட்டி எல்லாம் கட்டி முடியுது. டேய், இவன் எல்லாமே படிச்சுட்டு வந்துட்டான்டா. ஆமாண்டா, கிட்சாஸ்ல சொல்றான். Kirchhoff's law. அப்படி ஒண்ணு இருக்கா? படிக்கலையா? உனக்கு இன்னைக்கு பின்னாடி பழுக்க போகுது. எனக்கு ஏன் பழுக்க போகுது? நான் தான் மத்ததெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டேனே. ஆனா உனக்கு இன்னைக்கு கரெக்டா கிட்சாஸ்ல தான் கேட்பானே. இந்த காலத்துல பத்தினி சாபமே பழிக்கிறது இல்ல. பழித்தேங்க கண்ணுங்களா, இன்னைக்கு சிரஞ்சீவிய கரெக்டா கிட்சாஸ்ல கேட்கணும். நம்ம பிசிக்ஸ் எவ்வளோ போட்டு பொலன்னு பொழக்கணும். எல்லாரும் குலதெய்வங்களை வேண்டிக்கங்க. சத்தியம் பண்ண கேச்சுட்டா நடக்காது, சலிக்காது. சார் வேற எங்கட 90s சார் என்ன செய்வாருண்டா, இப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. ஆனா டிப் டாப்பா இங்க மட்டும் பட்டுக்கலாம். அதான் 4 வேட்டில போட்டு அடிவாண்டி. குட் மார்னிங் சார். இன்னைக்கு ஓரல் டெஸ்ட். நீங்க எல்லாரும் வாயை திறக்க வேண்டிய நாள். ஒண்ணு நீங்க வாயை திறந்து எனக்கு பதில் சொல்லணும், இல்ல நீங்க வாயை திறந்து என் பெரம்புக்கு பதில் சொல்லணும். ஆரம்பிப்போமா? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். டேய், நீ சொல்லு. கரெக்ட்டா கேட்பானே. மூஞ்சில ஏன்டா கர்ச்சீப் கட்டியிருக்க? புக் ஆயிருமாங்க சார். கர்ச்சீப் கழட்ட மாட்டியா? கர்ச்சீப் கழட்டினா பேதி ஆயிடும் சார். உட்கார். அதேலாம் நீ சொல்ற. வயிற்று கலக்குதா? முழிக்கிறேன். பசிக்குதா? தெரியலையா? வெளியே வா. சம்பவம் நாங்க பண்றோம். நாங்க சொல்லட்டுமா என்ன சம்பவம்? எங்க சயின்ஸ் பாடம் நடந்துட்டு இருக்கோம். ஸோ சயின்ஸ் பாடம் நடக்க இன்டர்வலுக்கு பிறகுதான் சயின்ஸ் டீச்சர்கிட்ட பாடம். நல்ல டீச்சர், சரியான சாஃப்ட். நிர்மலா டீச்சர் வந்து போர்டில் வச்சு சயின்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. நாங்க பின்னால இருந்து என்ன செய்வோம்னா, இதே மாதிரி தான் பருப்பு பேக்கெட், இந்த 15 ரூபா பருப்பு பேக்கெட் வாங்கி உடைச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா மிஸ் திரும்ப சைட்ல இருந்து அப்படியே இருப்போம். ஞாபகம் வருகிறது. ஆனா படிப்போம் ஒழுங்கா, நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுப்போம். கெட்டிக்கார பிள்ளைங்க. சிக்கன். நீ ஓம்ஸ்லா சொல்லு. ஏய், கேட்டுட்டு இருக்கல, அங்க என்ன கீழ பாத்துட்டு இருக்க? ஒண்ணா எந்திரி. படிச்சிட்டு வந்த மேல கேள்விக்கு பதில் சொல்றியா இல்ல என் பெரம்புக்கு பதில் சொல்றியா? கேள்விக்கு சார். நீ பாஸ்கல்ஸ்லா நான் கிர்ச்சாஃப்ஸ்லா சொல்லு. என்ன தெரியலையா? சொல்லிட்டேங்க நாய்ஸா பல்ச்சிச்சு. கோவிந்தா.
அவனே படிச்சுட்டா வர என்னடா வாய் கடைஞ்சு விட்டாங்க. நீ நான் நல்ல மூட்ல இருக்கேன், அதனால நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் தரேன். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் சொல்லு. அது கூட நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்லு. ரொம்ப ரொம்ப ஈஸி. சொல்லு சொல்லுடா. அட ஏரியா. சரி, நான் படிச்சுட்டு வர சொன்ன ஏதோ ஒரு லா சொல்லிட்டு உட்கார்ந்துக்கோ. இந்த சோத்தை இந்த போய் சொல்லுவேன்ப்பா, அந்த மாதிரி இருக்குப்பா. அவருக்கு தெரிஞ்சவளையும் வந்துட்டு, ஆனா வாய்க்குள்ள அடைஞ்சு விட்டாங்கப்பா. நல்ல பிள்ளை மாதிரியே வச்சுட்டாப்பா. ஆக்ஷன் சார் வாங்குறார். எங்கட கிளாஸ்ல ப்ளூ கலர் ஷார்ட்ஸ் போட்டு வந்தாங்க கிரேட் 5ல. இந்த சம்பவம் பண்ணிருக்காங்க ஒரு 4 பாய்ஸ் வாங்கி. நல்லா இருக்கு, நல்ல கிரியேட்டிவிட்டி எடிட்டர். அச்சோ எல்லாம் என்ன சிக்கனையா? சார் ரொம்ப டெரரா இருக்கிறேன். அதுக்கு இருக்கிறேன். ராம் கௌதம் டைரக்டர். சோ இது பாக்கும்போது என்ன 90s கிட்ஸ் ஸ்கூல் லைஃப்ல ஸ்கூலுக்கு போயிட்டு எனக்கு எங்கட கிளாஸ்ல நடந்த சம்பவம் உங்களுக்கா? எங்கட ஸ்கூல்லயும் நடந்தது கையிலதான். வயசுக்கு திரும்ப வச்சு பேக் எல்லாம் அடிப்பாங்க. முன்னால வச்சு நான் 5ஆம் ஆண்டு படிக்க வளர்ந்த பிறகு கொஞ்சம் குறைஞ்சிட்டு நல்லபடியா நான் மாறினதால சின்ன 5ஆம் ஆண்டுலதான் சார் வந்து எனக்கு சொல்ல ஃப்ரூட்ஸை சும்மா அடிக்க மாட்டேன். அவருக்கு தெரியும் ஃப்ரூட்ஸை இழுத்து அப்படியே அந்த துட பிதுங்க சொல்லிடும் பாக்கி அந்த நேரம் ஜட்டிலாம் போட மாட்டேன். அப்ப என்ன இவங்களாவது 2-3 சோல் போட்டு அப்படி வேலைக்கு புல் வேலைக்கு அதுக்காண்டி மற்றது மேசைக்கு தலையை விட்டுட்டு சிலபடியாக மேசையோடய எழுப்பியிருக்கு. அவங்க எங்கட கிளாஸ்ல பாலச்சந்திரன் சார் இருக்கிறார். மேத்ஸ் பெர்ஃபெக்ட்டா படிப்பார். பேர் சொல்ல ஒண்ணு பார்த்தா கவலைப்படுறேன். இல்ல சார் நேப்பார் இன்னும் பிள்ளைகள் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லி. சோ பாலச்சந்திரன் சார் மேத்ஸ் படிப்பிக்கிறார். என்ன செய்வாருன்னா மேத்ஸ்ல பிள்ளை விட்டா பாய்ஸை கூப்பிடு எல்லாரையும் லைனா பெரிய ஒரு டேபிள விட்டு அதுக்குள்ள சின்ன பிள்ளைகள் நான் கிரேட் 5 உள்ள விட்டுட்டு பேக் வழியாலே இருக்கு சட்ட அடிச்சு கொண்டு வருவேன். இதனாலே இதுல நடந்த சம்பவம் மாதிரி அவங்க அந்த ப்ளூ ஷார்ட்ஸ் இருக்கு தானே ஸ்கூல் போடுறது அதுக்கு 2 போட்டுட்டு வந்தவங்க. நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நாங்க 2 வட்டா கண்டுபிடிச்சோம். மெல்லி ஓடிங்க அப்ப கண்டுபிடிச்சோம். நல்லா இருந்தது. அந்த சாப்பாடு அது வேற நடக்கலாம். அது இந்த அளவுக்கு தொடங்க முதலே தொடங்கிடுவோம். ஒரு 10-11 மணிக்கு தொடங்கிடுவோம். மணந்து நீ என்னடா நாங்கெல்லாம் காலையில வெளியா போய் சில பேர் கொண்டுருவாங்க கொஞ்சம் சைடிஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பிரிச்சு கொண்டு சாப்பிடுவோம். நாங்க நாங்க களவு எடுக்கிற வளர்ந்து நாங்க நல்ல பிள்ளைகள். நாங்க என்னடா ஏர்லி மார்னிங் போயிருக்க ஸ்வீப்பிங் டைம் டேபிள்ல கூட்டுவோம் தானே. சோ கூட்டைக்கே கதைக்க தொடங்குவோம் என்ன சாப்பாடு. அப்படி பசிச்சா உடனே சாப்பிட்டுருவோம். சில வேளை பாய்ஸ் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா காலமா பிரேயருக்கு போகாம எல்லாம் களவா சாப்பிடுவாங்க. கிளாஸ் இதெல்லாம் நிறைய சம்பவம் நடந்துச்சு. நல்லா இருந்த டைரக்டர் ஆக்டர்ஸ் நடிப்பு நல்லா இருந்த எடிட்டிங் மியூசிக் எல்லாம் நல்லா இருந்தது. சூப்பர் நடிச்சு எல்லாருமே நல்ல அதுக்கு வந்துருக்கலாம். ஏன்டா 90s கிட்ஸ் இந்த சார் மாதிரி அவ்வளவு இல்லைன்னா இப்பதே 2K கிட்ஸ் சார் மாதிரிதான் பட்டனையும் இப்படி திறந்துட்டு கொஞ்சம் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. சோ எங்கட ஸ்ரீலங்கால இப்படி எங்களுக்கான அனுபவம். நாங்க இப்ப உடனடியா
பிள்ளை கேஸ் போடுதோ இல்லையோ பேரண்ட்ஸே வந்து கேஸ் போட்டுருவாங்க. மனித உரிமை ஆணைக்குழு அடிக்க கூடாது படிக்காம இப்படி இந்த ரோட்ல நிக்கிறது. அடி வாங்கிட்டு இப்படி நெளிஞ்சு குத்த விளக்கு மாதிரி வந்து நான் அடி வாங்கிறதால இப்படி படிச்ச ஒரு நல்ல மேதாவியா வந்திருக்கு. ஒழுக்கம் எங்களுக்கு ஒழுக்கம் வந்ததே அந்த அடி வாங்கினதுனால. அடிக்கிறது போலதான் சரியான்னு சொல்லல. ஆனா வந்து ஒரு ஆழம் அடிப்பான், அதெல்லாம் கூட கண்டபாடு அடிப்பாங்க. பிரம்பால அடிப்பேன் நம்ம, அது ஓகே. சில பேர் சேர்ந்து கண்டபாடு கை காலம் அடிச்சு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருந்திருக்காங்க. அப்படி சம்பவம் நடந்து. ஆனா இப்பத்தைய பிள்ளைகளுக்கு இப்படி தொடக்கூட இல்லாது. பார்த்தாலே கத்தியை வந்து கொண்டு வந்து சரி விடுறாங்க. அதை தாண்டி அந்த காமெடி வேலை செஞ்சு விட்டுருவாங்க. ஸோ இப்பத்தைய ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் சொல்றதெல்லாம் இலங்கையில வந்து நடந்திருக்கு. இப்ப வந்து அடிக்கவே இல்லாது எல்லா இப்ப ஜெனரேஷனே என்சி என்றாங்க. 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ ஜெனரேஷனே எதிர்த்தே பார்க்கல. அது பிள்ளைல பார்த்தா அவங்க டேங்க கூட்டி வந்தா சைக்கிள் சேர்ந்து டீப்பி ஆக்குறது. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க. இப்ப நடந்தது தெரியுமா? இப்ப ரீசெண்டா நடந்த ஸ்ரீலங்கால ஒரு சார் ஸ்கூல்ல வச்சு அடிச்சுட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சாரோட வீட்டுக்குள்ள போய் சாரோட வீட்டுல இந்த பைக் எரிச்சு அப்படி பெரிய சம்பவம். ஸோ ஸ்கூல் போனா படிக்கிற இந்த தனி ஒழுக்கமும் கற்றுக்கொள்றது தான் போறோம் தான் பார்க்கணும். இருந்தாலுமே 90s கிட்ஸ் லைஃப்ல நாங்க என்ஜாய் பண்ண மாதிரி, நாங்க அடி வாங்கின மாதிரியோ இல்ல நாங்க படிச்ச மாதிரியோ அது ஒரு காலம். இந்த வீடியோ பார்க்க எங்கிட்ட மலரும் நினைவுகள் என்ற மாதிரி வந்ததுக்கு தேங்க்யூ டைரக்டர். அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க வீடியோ, சூப்பர். அடுத்த எங்களோட சப்ஸ்கிரைபர் இது எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு இந்த வீடியோவை தேங்க்யூ, நன்றி. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.